வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்லர் 24/7 தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது சார்ந்து வரக்கூடிய வேறு எக்ஸாம்ஸும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் நம்ம சேனலில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ தாராளமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த டைம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சிலபஸ் எதுவுமே அவங்க மாற்றலை. பட் சில போஸ்டிங்ஸை வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 3 அப்படிங்கிற அந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டர்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போஸ்டிங்காக. பட் அந்த போஸ்டிங் எல்லாத்தையுமே இப்போ வந்து குரூப் 2 சர்வீசஸில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் டைம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5000-6000 வேகன்சிஸ் இருந்தது. பட் இந்த தடவை வேகன்சிஸ் கம்மி, அதனால காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் வெல். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13/8/2025, அதாவது ஆகஸ்ட் 13 லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே லாகின் பண்ணும்போது ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இட் வில் பி ஈஸியர். இப்போ அது யூபிஎஸ்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 2 சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஓகேங்களா, ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இப்படின்னு பல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதிக வேகன்சிஸ் பார்க்கும்போது ஃபாரஸ்டர் அப்படிங்கிறத 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குரூப் 2A சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் கிரேட் 3, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு 43 வேகன்சிஸ், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ்க்கு 74 வேகன்சிஸ், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 109 வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 32 வயசு தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா. பட் சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் 42 and 37 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 3 ஹிந்து என்டர்மெண்ட் போர்டில் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 37 அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு வரும்போது 1011ங்கிற இந்த கோடுக்கு மட்டும் 42 அப்படிங்கிற ஏஜ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிசி, ஓபிசி அண்ட் நீங்கள் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் லிமிட். பட் ஃபாரஸ்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மட்டும் 37 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குரூப் 2A சர்வீசஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2 சர்வீசஸ்க்கு தனியாகவும் குரூப் 2A சர்வீசஸ்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எனி டிகிரி அப்படிங்கிறது ஒரு நாமினலான குவாலிஃபிகேஷன். பட் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸ். அண்ட் சிலபஸ், உங்களுக்கு தேவையான எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபோட்டோஸ் எப்படி அட்டாச் பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.